தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மூலம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். தடைபட்டு நின்ற வேலைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படுவீர்கள். வார்த்தைகளில் வேகமும் உறுதியும் இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் நினைத்தவற்றை சாதித்து ஆதாயம் காண்பீர்கள். ஜனவரி 29ஆம் தேதி வரை திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் காண்பீர்கள். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். பணியாளர்களுக்கு விலையில் இருந்த அழுத்தம் குறையும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஆதாயம் தரும். தேவையான அளவிற்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும். ராசிநாதனின் சஞ்சார நிலையால் பாதிப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். விற்பனைகள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அடுத்து பூராடம் நட்சத்திரம். செல்வம் செல்வாக்கு என்ற நிலையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் யோகமான மாதமாகும். சுக்கிரன் பிப்ரவரி 7 வரை தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேரும். வீட்டிற்காக நவீன பொருட்கள் வாங்கியவர்கள். சிலர் பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரிகளுக்கு விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சியையும் சிலர் மேற்கொள்வீர்கள். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நன்மையான மாதமாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். வயதானவர்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். சகாய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். உத்திராடம் 1ஆம் பாதம். சனியும் ராகும் உங்கள் வாழ்வை வளமாக்குவார்கள். பணியாளர்களின் பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் வார்த்தைகளில் வேகம் இருக்கும். அதனால் சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதால் கவனமாக பேசுவது நல்லது. ஜனவரி 29 வரை புதன் சாதகமாக இருப்பதால் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி ஆதாயம் காண்பீர்கள். உங்கள் செயல்களுக்கு உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். பயந்து பயந்து வாழ்ந்த நிலை மாறி தைரியமாக வாழக்கூடிய நிலை உண்டாகும். சப்தமஸ்தானத்தில் வக்கரமாக இருந்து வரும் உங்கள் ராசிநாதன் குருவால் செல்வாக்கு உயரும். அதே நேரத்தில் சிலர் அவசரப்பட்டு சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகவும் நேரும். குடும்பம் தொழில் உத்தியோகம் என்பனவற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதலும் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொள்வதுடன் ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் இருப்பது அவசியம். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள். நல்ல செய்தி தேடி வரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அடுத்து மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். ராசிக்குள் சஞ்சரிக்கும் சூரியன் ஓய்வு உறக்கமின்றி உங்களை செயல்பட வைப்பார். உங்கள் இடத்தில் உள்ள செவ்வாயும் ராசிக்குள் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரிகள் தங்கள் நிறுவனத்தை மேலும் விரிவு செய்வீர்கள். வீடு வாங்குவது கட்டுவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் வக்ரமாக செஞ்சிருக்கும் குருவால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பிள்ளைகள் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். செலவுகளையும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். எந்த அளவிற்கு பணம் வருகிறதோ அதற்குள் செலவு செய்வது உங்களுக்கு நன்மையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்பு அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கலைஞர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். விவசாயத்தில் லாபம் கூடும். பெண்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். ராசிநாதன் தனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதன் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெரிய நிறுவனங்கள் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஆடை ஆபரணம் சேரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாக்கிய நெருக்கடிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்தஸ்து உண்டாகும். வக்ர குருவின் நிலையால் வாழ்க்கை வளமாகும். வசதிகள் அதிகரிக்கும்.
கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புதிய வீட்டில் பால் காய்ச்சும் நிலை சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். உடல்நிலையில் ஏதேனும் சில சங்கடங்கள் அவ்வப்போது வந்து தலைகாட்டும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை கூடலழகர். அடுத்த அவிட்டம் 1, 2ஆம் பாதம். எடுக்கும் வேலைகளை கவனமாக செய்து வரும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் யோகமான மாதமாகும். உங்கள் லாப அதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சமாக இருப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும். தடைபட்டு வந்த வேலைகள் முடிவிற்கு வரும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பார்த்து வரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரிகளுக்கு வருமானம் உயரும். சுய தொழில் செய்து வருபவர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். பொன் பொருள் என்று சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். விளைச்சல் செழிக்கும். வருமானம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலை இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த நட்சத்திரக்காரர்கள் தை மாதம் வழிபட வேண்டிய பரிகாரம் நவகிரகம். நவகிரகத்தை வழிபட இந்த நட்சத்திரக்காரர்களின் பிரச்சனைகள் படிப்படியாக விலகும்.